ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. 92வது அபிராமி அந்தாதி பாடல்ல அபிராமிப்பட்ட இந்த அடியவர்களுக்கு எப்படி இப்படி பெருமை கிடைத்தது அப்படிங்கிறத என்ன சொல்ற. போன பாடலை நம்ம பார்த்தோம், அபிராமியை அடிபணிந்து அந்த தொழும் அடியவர்களுடைய அடி தொழுவாருக்கு இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அடியவர்களுக்கு எப்படி அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, ஏன் அதனால அந்த அடியவர்கள் அவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்னு இந்த பாடல் மூலமா நமக்கு எடுத்து சொல்ற. பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய், இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன், முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய், இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன், முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக. பக்குவம், பதத்தை உருகி, பதம் அப்படின்னு சொல்ற பக்குவம் அடைந்து, பதம் வந்துருத்தா பாக நல்ல பதம் வந்துருத்தான்னு சொல்ல முடியாது, அது மாதிரி பதத்தே உருகி உனது திருவடியில சரண் புகுந்து உனக்காக நான் தொண்டு செய்யும்படி என்னை நீ அடிமை கொண்டாய், இதற்கு மேலே நான் வேறு ஒருத்தர் செல்லும் வழியில் போக மாட்டேன், அப்படி போய் மயங்க மாட்டேன், அவர்கள் காட்டும் எந்த நல்ல வழியும் எந்த வழியானாலும் அதை நான் பின்பற்ற மாட்டேன், எல்லாரும் போற்றி வணங்கக்கூடிய நீதான் அன்னை அபிராமியே அப்படின்னு சொல்றார். முகிழ் நகையேன்னு பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி. இப்போ நம்மளுக்கு என்னதுன்னா, இந்த மானுட பிறவி எடுத்துட்டோம், இந்த உலகத்துல நம்ம இப்போ மனிதனா பிறவி எடுத்தாச்சு. நமக்கு அறிவாற்றலை விட, அழகை விட, அந்தஸ்தை விட, செல்வத்தை விட, உடல் பலத்தை விட, உறவுகள் உள்ள பலத்தை விட, மனித உயர்வுக்கான மற்ற எல்லாவற்றையும் விட எது சிறந்தது அப்படின்னா பக்தி. அந்த பக்தியை தான் சொல்றார். அந்த பக்தி எல்லா பலங்கள் இருந்தாலும் தெய்வ பலம் இருந்தா போரும் இல்லையா, நம்மளுக்கு அது வேற பலமே வேண்டாம், எனக்கு அனாதைக்கு தெய்வமே துணை அப்படின்பா. அந்த தெய்வ பலம் இருந்துன்னா எதை வேணா சாதிக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தோம், பாண்டவர்களுக்கு கண்ணன் பலம், துரியோதனனுக்கு படையை வாங்கிட்டு போனா, ஆனா பாண்டவர்கள் கண்ணனை வேண்டி கேட்டுண்டா. அப்போ அந்த கண்ணனுடைய பலத்தினால அவர்கள் எப்பேற்பட்ட துயரங்களில் இருந்தெல்லாம் மீண்டு அவர்கள் வெற்றிங்கிற பாதைக்கே அவரை கொண்டு போனான். ஏன்னா அந்த பக்தியினால அவரை கட்டி போடலாம். ஏன்னா நம்மளாம் சில முத்துக்கள் வச்சுட்டு இருக்கோம், அந்த முத்தை ஒரு மாலையா கோத்து போட்டுட்டோம்னா அந்த ஒன்னா அசையும் போது பார்க்க அழகா இருக்கும், தனித்தனி முத்துனா அது அசையாது. அத மாதிரி அந்த பக்திங்கிற இது நூல்ல கோத்துடணும் நம்மளை. அப்ப கோத்தும் போது நம்மளையே அசைக்கக்கூடியதாக. அதனால போற்றி என் வாழ் முதலாகிய பொருளைன்னு திருப்பள்ளி எழுச்சியில மாணிக்க வாசகர் சொன்னார். முதல் பொருள் முதலாகிய பொருளாக இருக்கக்கூடியவர் இறைவன். அப்போ அந்த அடியார்கள் இறைவன் கிட்டக்க பக்தி பண்ணும்போது அந்த பக்தி தான் வேணும்னு கேட்கிறா, எனக்கு பக்தியை கூட உங்ககிட்டக்க அப்படின்னு சொல்றார். பக்தி பிட்சம் ஈயவேன, பக்தி என்பதை யாசிக்கிறது தியாக பிரம்ம ராமன் கிட்டக்க கேட்டார். நீன் வார்கழல் அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்து முழுவதுமேனு மணிவாசகர் பிரார்த்தனை பண்ணினார். மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறமாமை வேண்டும்னு காரைக்கால் அம்மையார் கேட்டார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வேண்டும்னு அப்பர் கேட்டார் பார்த்தோம். ஆதிசங்கரர் சதா தத் பாதாஜ ஸ்மரண பரமானந்த லஹரின்னு அனுபவிச்சோம். சிவானந்த லஹரியில ஆண்டாள் கூட எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே உமக்கே நாம் ஆட்செய்வோம்னு அப்படி பிரார்த்தனை பண்ணினா. நம்ம மார்கழி மாதம் இப்போ இந்த திருப்பாவை பாடலை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இறைவன் எதை தந்தாலும் அந்த பக்தி கூட அவன் தரணும்.
அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சிவபுராணத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அந்த பக்தி கிடைக்கணும். அந்த பக்தி எப்படி இருக்கணுமா? கற்பூரம் மாதிரி. ஏன்னா கற்பூரம் கரைஞ்சு அப்படியே கரைஞ்சிடும் காத்துல ஒன்றும் இல்லாமல். அதே மாதிரி நாம் ஒன்றுமில்லாமல் கரைந்து இறைவனிடம் ஒன்றோடு கலந்துடும். ஊதுபத்தி மாதிரின்னா அது புகையை கொடுத்து மனத்தை பரப்பிட்டு சாம்பலாக ஊதுடும். கற்பூரத்துல தான் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கலைஞ்சிரும் இல்லையா? அத மாதிரி எல்லா அங்கங்களும் அப்படியே பகவான் கிட்டக்க ஈடுபட்டு அப்படியே இறை வழிபாடு பண்ணணுமா. அப்படிதான் வழிபடணும்னு சிவாந்தல நம்ம அனுபவிச்சோம். மனஸ்தே பாதார்ஜே நிவசது வசசோஸ்திர படித்தவுன்னு இந்த பாடல் என்ன சொன்னார்? எனது மனம் சதா உன்னுடைய பாதங்களிடையும், வாக்கு உம்மை சோஸ்தரிப்பதிலும், கைகள் உன்னுடைய பாதங்களில் பனிமலர் தூவி வழிபடுவதும், காது உமது கதா புராணங்களை கேட்பதிலும், புத்தி உன்னை தியானிப்பதிலும், கண்கள் உன்னுடைய திவ்ய மங்கள திருமேனியை காண்பதிலும் சதா ஈடுபடுமாறு எனக்கு நீ அருள் பண்ணணும். மனஸ்தே பாதாஜே நிவசது வசசோஸ்திர பணித்தௌ கரௌச்ச அப்பியச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணனவிதௌ தியானே புத்தி நயனயுகலம் மூர்த்தி விபவே பரக்ராந்தான் சர்வா பரமசிவ ஜானே பரமதகன்னு பார்த்தோம். அதனால தான் மணிவாசகர் அதே தான் சொல்கிறார். சிந்தனை நீன் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நீன் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கின்னு மணிவாசகர். அதனால் அவரும் மணிவாசகரும் அப்படியே வேண்டுற ஆதிசங்கரர் வேண்டுற மாதிரி 32 வயசு தான் ஆதிசங்கரர். அதே மாதிரி மணிவாசகரும் 32 வயசு தான் வாழ்ந்தார். எப்படி சௌந்தரியலகரியில் அவர் கையிலிருந்து பூவுலகு கொண்டு வந்த மாதிரி மணிவாசகர் திருவாசகத்தை ஆதிசங்கரரும் மணிவாசகரும் இந்த மாதிரி ஒரே கருத்துள்ள பாடல்களை சொல்லும்போது அவர்களுக்கு 2 பேரும் 32 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் சிவனை அப்படியே நினைச்சு சௌந்தரியலகரியை கையிலேருந்து கொண்டு வந்தார். மாணிக்க வாசகர் அவர் சொல்ல தில்லையில இறைவனே தன் கைப்படம் எழுதி திருச்செற்றம்பலமுடையவன் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த திருவாசகம் அப்படி பேர்பட்ட பெருமை உடையவர்களாக இருவரும் ஒரே கருத்துள்ள பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தி நிலை இறைவன்கிட்ட இருக்கும்போது அவர்கள்ட்ட உருக்கம் இருக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு உருக்கம் அப்படி வரணும்னா அதுக்கு பகவான் கிட்டக்க பக்தி, அந்த அன்புங்கிறது தான் அடிப்படை. அந்த ஒருத்தர் கிட்ட ஒரு நேசம் வச்சாச்சுன்னா அவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா தன்னை போல மனசுல அப்படி ஒரு உருக்கம் வரும் இல்லையா? அப்போ அன்பற்ற உள்ளம் கல் மாதிரி உனக்கு என்ன கல் மனசாம்பா அப்படி அதுல நெகிழ்ச்சிங்கிறதே இருக்காது. அதனால தான் அன்பை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தும் நிலைதான் உருக்கம்னு சொல்ற. அப்போ வெண்ணையாக உள்ள போது வாசனை தருவதில்லை, ஆனால் அது உரிக்காச்சுன்னா நெய் அப்படி எப்படி வாசனை. அதனால தான் மலர் மொட்டா இருக்கும்போது வாசனை இல்லை, மலர்ந்து மனம் வீசும்போது அதோட மனம் எங்கெல்லாம் பரவுறது. ஒரு பூ பூத்திருந்தாலும் அதோட வாசனை நமக்கு அப்படியே முகத்தில் மூக்கில் அப்படியே நம்ம நுகரும் போது அவ்வளவு இது. இப்போ காய் கரியும் போது தான் அதோட சுவை. அதை மாதிரி தான் எல்லாமே அந்த இதில் இலக்கம்ங்கிறது வரும்போது தான் அதோட இது வெளிப்படுகின்றது அப்படின்னு சொல்ற. வள்ளல் பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து பக்குவப்பட்ட அன்பிற்கு அடையாளமாக அந்த உருக்கத்தை பற்றி சொல்றார். அப்படிப்பட்ட உருக்கம் இருக்கிற உள்ளத்துல தான் இறைவனுடைய பதம் பதியுமா. நம்ம சொல்லுவோம் பாகு அப்படியே இழகி இருக்கும் போது தான் அதுல பதத்தை பார்க்கும்போது அதில் விடும்போது தான் சேரும். அதே தான் பதம் அப்படின்னு சொல்ற. ஒரு பாறை கடினமாக இருந்தால் உடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இதே இது நிலத்தில் ரொம்ப பாறையாக இருக்கு அப்படின்பா. அது மாதிரி அந்த பாறையை அந்த நிலத்தை தோன்றது கஷ்டம். தண்ணி விட்டாச்சுன்னா இலகினோடு அதை தோன்றது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ பக்தினால் உள்ளம் உருகும் போது அம்பாளுடைய பாதம் உள்ளத்துக்குள்ள பதியுமா. அதனால மனசும் அதை இருக பற்றி கொள்ளும். ஒரு இலக்கம் இருக்கிற மண்ணுக்குள்ள ஒரு செடியை விட்டோன்னே அது வேர் விட்டு அது இருக்க பிடிச்சிட்டு மேலே எழுப்பிடும்.
அதே மாதிரி தான் உள்ளத்தில் இது இருக்கணும். அந்த உருக்கத்தினால தான் அந்த பக்தி. வெண்ணெய் வெல்லம் இருக்கு, ரெண்டு தானா உருகாது, அப்படி தீ பட்டாச்சுன்னா உருகும். அது போல நமக்கு ஒரு குருங்கிறவர் நம்மளை அதை உருக்கினார்னா மனசு பக்குவப்பட்டு உருகும் நிலை. அந்த மனசுல அம்பாளுடைய பாதம் அப்படி பதியுமா. அப்ப அப்பேற்பட்ட பக்குவத்தை ஜீவன்களுக்கு உண்டாக்குபவர் குரு அப்படின்னு சொல்றார். அப்படி என்ன சொல்றார்? நின் பாதத்திலே மனம் பற்றி அப்படிங்கிறார். எப்படி உன்னுடைய உருகின மனசுல நீ வச்சோடனே நான் உன்னை பாதத்தை பத்திக்கிறோம். அரக்கு உருகின அப்புறம் எதுல போய் பதிக்கிறோமோ அதுல போய் சிக்கரை ஓட்டின்றோம். வெள்ளம் உருகினா அதுல ஒரு இதை போட்டா அதுல அது ஒட்டின்றோம். அதே மாதிரி தான் வெண்ணெய் தீப்பட்டு உருகி நெய்யாறுது. உருகின நெய் தீயுடன் போட்டாச்சுன்னா வெண்ணெய் போல ஆகாம நெய் மெழுகு போல ஆகிடும். அப்போ அந்த உறைந்த நெய் திருப்பி சூடாக்கினா திருப்பி நெய்யாக உருகும். அப்போ மனம் பக்குவப்பட்டு அன்னையின் பாதம் பதிஞ்சுட்டுனா அம்பாளையே நினைச்சுட்டே இருக்கும் போது அது நம்மை விட்டு அவள் அகலாமல் இருப்பாள் அப்படின்னு சொல்றார். அப்பர் சுவாமிகள் கூட என்ன சொல்றாருன்னா, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, அஞ்செழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பதாகும்னு அப்பர் சொல்ற மாதிரி அகஸ்தியர் அன்னை அபிராமி பதிகத்துல சொல்வர், அஞ்சுதற்கு இல்லை அபிராமி பாதம் அடைக்கலமாய் நெஞ்சம் குளிர நினைந்து விட்டேன், இனி நித்திரையில் துஞ்சும் பொழுதும் உணரும் பொழுதும் தொடர்ந்து கொஞ்சம் சிலம்பின் ஒலி காட்டுவாள் அந்த கோகிலமேன்னு சொல்ற. அப்படி உயிருள்ளவரை அவளை நினைத்த போது, அப்போ இடைவிடாமல் நினைந்து உருகும் போது பக்குவப்பட்ட பக்திக்கு அடையாளமா அது தோற்றம் அளிக்கின்றது. அத்தப்பேற்பட்ட இதுல உன்னுடைய பாதம், அதைத்தான் சொல்ற, நீ பாதத்தில் மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் அப்படின்னு சொல்ற. தன்னை சரணடைந்தவரை காக்க வேண்டியது யாருக்கு? யாருனாலும் சரி, ஒருத்தர் அபயம்னு வந்தாச்சுன்னா அவளை நமக்கு அபயம் கொடுத்தோம் என்றால் அவர்களை காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி பகவானுடைய பாதத்துல போய் சரண் புரிந்தாச்சுன்னா நம்ம காக்க வேண்டியது அவளுடைய கடமை. அவள் செய்வாளா? அந்த இதே கூடாது, செய்வா அப்படின்னு அப்படியே போய் பாதத்துல அசஞ்சலா பக்தியோட மனசை போய் பாதத்துல பற்றினோம். நான் செஞ்சு வைப்போம், செஞ்சாலும் நல்லது நடக்கட்டுமே நினைச்சா செய்ய மாட்டான். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காருன்னு நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அப்ப சதா சர்வ காலமும் அவளுடைய நினைவாகவே வாழ்ந்து அவளை பற்றியே பேசி அவளுக்கு விருப்பமான செயல்களையே செய்து அவள் வழி நடப்பவர்கள் அன்னை என்ன பண்ணுவாளாம், அவர் நம்மளே அந்த குழந்தை நாடி வந்துட்டான்னு தனக்கு உரியவளா வச்சுருவாளாம். அதனால தான் கீதையில கூட சொன்னார், உன்னுடைய சேம லாபத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு பகவான் சொன்னார். அத மாதிரி தன்னை அளித்த அடியவரை தாங்கும் தெய்வத்தை அமுதுன்னு அகஸ்தியர் அன்னையை பற்றி சொல்வார். இதே இதுல அகஸ்தியர் அன்னை அபிராமி பதிகத்தை பார்த்தலாம். சுந்தரர் கூட மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதேன்னு பாடி உனக்கே நான் அடிமைன்னு சொன்னார். அப்போ இறைவன் என்ன பண்றார், உனக்கு அடிமைன்னு சொல்லி அவரை சரண் புகுந்தாச்சுன்னா அவருடைய சுகதுக்கங்களை எல்லாம் அவரே பார்த்து கொள்கிறார். சுந்தரருடைய பத்தினி பறவை நாச்சியார் அந்த கோபத்தை மாற்ற என்ன பண்ணினார், நடுநிசியில 2 முறை திருவாரூர் தெருவில் தூது போனார். சிவபெருமான் அந்த நிலைக்கு போனார். அந்த அடியவருடைய சுகதுக்கத்தை எப்படி சரண் புகுந்தாச்சுன்னா பகவான் பார்த்துக்கிறாருங்கிறத இதன் மூலமா நமக்கு தெரிஞ்சிடலாம். விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்ப அடிமை அப்படின்னா பரிபூர்ண சரணாகதி, அவளையே டோட்டல் சரண்டர். யாரோடு நோகேன் யாருக்கு எடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் அப்படி மணிவாசகர் சொல்வார். உரிமையோட நான் யார்கிட்ட சொல்லுவேன், நீ அருளலைனா என்ன இதுன்னு இவர் அபிராமி பற்ற நிறைய இடத்துல அம்பாளை இப்படி சொன்னார், பார்த்தோம் நம்ம. என் செயலாலாவது ஒன்றில்லை இனி சிவனே உன் செயலே என்று உணரப்பெற்றேன்னு பட்டினத்தடிகள் சொல்லுவார். அது மாதிரி பாண்டவர்களுடைய சுகதுக்கங்களை எல்லாத்தையும் கண்ணபெருமான் தான் பார்த்துட்டார். அவர்களுக்கு என்ன இதனால அவர்கிட்ட சரண் புகுந்துட்டாவா. அதனால அபிராமி பட்டரும்
உள்ளம் உருகி அதில் உன் பதம் பதிந்ததோ, என்றைக்கு உன்னுடைய பதம் என்னுடைய உள்ளத்தில் பதிந்ததோ அன்றே நீ என்னை உன் வழியில் நடத்தி அடிமை கொண்டாய் அப்படின்னு இவரும் சொல்ற. இனி யான் ஒருவர் மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன்னு சொல்ற. நான் இனிமே வேற வழிக்கு போக மாட்டேன். அவ என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்றியோ அதைத்தான். அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அவர் போன வழி எந்த வழியோ அந்த வழிக்கு நான் போகவும் மாட்டேன். அதன்படி நான் செயல்பட மாட்டேன். வேறொருடன் நான் மதிமயங்கி நிற்க மாட்டேன். அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி செயல்பட மாட்டேன்னு தனக்குள்ள உறுதியான பக்தியை சொல்ற. அமிர்தத்தை அபிராமி அங்கிற அமிர்தம் கிடைக்கும் போது ஏன் அதை பத்தி இதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அவளுடைய பேரருள் எனக்கு கிடைச்சுடுத்தோ. அதனால உன்னுடைய அருள் கிட்டும் வரை ஒவ்வொரு தெய்வத்தையும் நான் உயர்வா நினைச்சு அதை யார் நீ அவரை போய் சரண் புகுது, இவரை போய் சரண் புகு, அவர்த போ, உனக்கு இது நடக்கணுமா, அவரை போய் இது பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லுவா. அப்படிலாம் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வேற யார் என்ன சொன்னாலும் அவர்கள் சொன்ன மார்க்கத்துல போய் எதை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத மயக்கமே எனக்கு தோன்றாதுங்கிற. நீ கிடைச்சிட்ட எல்லாமே ஒன்று கிட்டக்க கிடைக்கிற பக்தியை விட நீ தர இதை விட எனக்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் மயக்கம் வராமல் அவர்கள் என்ன சொல்றாலோ அதையெல்லாம் கேட்டு நடக்காமல் உனக்கே ஆட்செய்து உனக்கே உரியவனாக இருப்பேன்னு அபிராமிப்பட்ட உறுதியா சொல்ற. கந்தர் அலங்காரத்துல கூட அருணகிரியார் அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் பொழித்து அறக்கைத்ததுவே. அதனால ஒருவராலும் நான் பக்குவப்பட்டுட்டேன். என்னுடைய இதில் நான் உள்ளீடாக உன்னையே பற்றி உணர்ந்து அறிய வேண்டிய உயர்ந்த கருத்து என்கிட்ட கிடைச்சிருத்து. நான் என்னைக்கு முருகனை ஒன்றை நினைக்க தொடங்கினேனோ அந்த சுவை, அந்த கரும்போட சுவை துவர்த்து செந்தேன் சுவையெல்லாம் புளிச்சு போச்சு. இதெல்லாம் எனக்கு சுவையே இல்லை. அதனால நீ இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு சுவையே இல்லை. உலகத்துல எல்லா இனிப்புகளுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற முருக நாம இனிப்புங்கிறது எனக்கு கிடைச்சதுனால இந்த கரும்பெல்லாம் துவர்த்து தேனின் இனிப்பு கூட புளிச்சு போச்சுன்னு சொல்ற. அத மாதிரி அந்த இனிமை கரும்புல பார்த்த மாத்திரத்துல அந்த சுவை தெரியுமா? கரும்பு அது சாறு புழியணும். எந்த இடத்துல அரைச்சி கசக்கி புழிஞ்சாதான் அது சாறு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு கரும்பின் ருசிக்கு கஷ்டப்பட்டது போல தேனின் ருசிக்கு நாம் ஏது கஷ்டப்பட்டோமா? இல்லை. அது தேன் ரெடிமேடா நம்மளுக்கு கிடைச்சிடுறது. வண்டு காலை எழுந்து மலருக்கு மலர் தாவி தேன் எடுத்து அதிலேருந்து அது தேக்கி வைக்கும் போது அதை சுலபமா நாம எடுத்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் கரும்புக்கு கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். அதனால தான் என்ன சொல்ற, உறங்காமல் உண்ணாமல் உறங்காமல் ஓயாமல் உழைத்து சேமித்து வைத்த பொருளை கொண்டு அனுபவிக்கும் இன்பம் இந்த இரண்டு இன்பங்கள். பாடுபட்டு உண்ணாமல், அப்போ நம்ம எது சுலபமா கிடைக்கிறதோ இல்லை பாடுபட்டு உண்ணாமல் கிடைக்கக்கூடியதோ, இந்த இரண்டு இன்பங்களுமே முருகன் தரும் பேரின்பத்திற்கு ஈடாகாது. அதன் முன்னால அது புளித்து போய்விடும், துவர்த்து போய்விடும்னு சொல்ற. பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எனக்கு நீ அதை தந்தா கூட வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த சுவை ஒன்னே போரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கின்ற அபிராமி உன்னையே நான் பற்றி கொண்டேன். அப்படிப்பட்ட அரியதான பொருள் இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றார். அவர் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே அப்படின்னு அபிராமியை சொல்றார். அனைத்து தெய்வங்களுக்கும் மேல்பட்ட அப்பால்பட்ட தெய்வம்னு அபிராமி சொல்றாரு. அது எப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோம், முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றும் முதல்வி சரணம்னு லலிதா நவரத்ன மாலை நிறைய அனுபவிச்சிட்டோம். பிரம்மேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்கிருத வைபவா, பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலிய தேவர்களிலெல்லாம் வழிபட பெறுபவள், யாவருக்கும் மேலான ஒப்பற்ற தலைவி நிரீஸ்வா, சிவபெருமானால் ஆராதிக்கப்படுபவள் சிவாராத்யா, அனைத்து தேவர்களுக்கும் மேலான தலைவி தேவேசி,
அந்த மாதிரி எல்லாருக்கும் மேல ஆம் அயன் மால் அரண் ஈசன் சதாசிவன் தாம் அடிச்சூழ் நின்று எய்தினர் தம்பதம் காமனும் சாமனும் இரவி கனலுடன் சோமனும் வந்து அடிச்சூட நின்றானே. திருமந்திரத்துல சொல்ற மாதிரி எல்லாம் சதா உன்னுடைய திருவடியில் வந்து படுகின்றார்கள் அப்படின்னு அன்னையை அமரர் போற்றும் நிலை. எல்லாருமே சொல்லிட்டே இருக்கா, உன்னுடைய அடியை தொழாதவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ள அபிராமி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வரி. அப்படி முகிழ் நகையே அப்படின்னு சொல்ற சிரித்த முகமாக இருக்கக்கூடியவளம் அபிராமி. அப்படி முறுவல் பூத்த மந்தஸ்மிதம் இல்லையா, அனைவருக்கும் அருள் மழையை கொடுக்கக்கூடிய புன்னகை முகத்துடன் இருக்கின்றாளாம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன குரல்ல சொல்ற மாதிரி அம்பாள் எல்லாவற்றிலும் சிறந்தவளாக இருக்கின்றாள். அது மாதிரி பெருமை படைத்தவள், அனைத்து தேவர்களாலும் ஆராதிக்கப்படும் பெருமை படைத்தவள். ஆனாலும் அவளுக்கு சற்றேனும் பெருமை கொள்ளாத அனைவருக்கும் இன்முகம் காட்டி அருள் செய்கின்றாளாம் அம்பாள். அப்போ திடமான பக்திக்கே அன்னை அபிராமி வசப்பட்டு அருள் செய்வாள் அப்படிங்கிறது அபிராமி பற்ற இந்த பாடம் மூலமா நமக்கு சொல்ற. திடம் உள்ளவன் தடம் தவற மாட்டான்னு பழமொழியில சொல்ற மாதிரி திடமா சசஞ்சலா பக்தியோட அபிராமி பாதத்தை சரண் புகுந்தால் அவள் நம்ம ஆட்கொண்டு அருள் செய்வாள்ங்கிறத இதன் மூலமாக அபிராமி பட்டர் நமக்கு உறுதிப்பட ஐயம் தெளிவுரை எடுத்துரைக்கின்றார்ங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.